வம்சி எப்படி இந்த விஷயத்தை நம்ப மாட்டான். அதனால நாமளே எப்படியாவது கீர்த்தியை காப்பாற்றணும். அவங்கிட்ட சொன்னா கவலைப்படுவானே தவிர வேற என்ன செய்வான் சொல்லு. அதனால்தான் அவங்கிட்ட சொல்ல வேண்டான்னு சொல்றேனே தவிர வேற ஒண்ணும் இல்லம்மா. வாங்க ஐயரே. அனுசூயாமா இருக்காங்களாம்மா? வாங்க. நீயும் வாமா. அவனோட தோஷம் போகணும்னு தானே சின்ன பொண்ணா இருந்தாலும் ராதாவுக்கு அவன் தாலி கட்டினா. அம்மா இப்ப எதுக்கு அந்த விஷயம் எல்லாம்? அவசியம் வந்துருமோன்னு பயந்துதான் இப்ப இதை பத்தி பேசிட்டு இருக்க ஐயரு. நேத்து நாங்க எல்லாருமே வேலூருக்கு போயிருந்தோம். கீர்த்தி மரணத்தை தடுக்கவே முடியாது. நீங்க என்னம்மா சொல்றீங்க? அவர் சொன்னதெல்லாம் பழிச்சுக்கிட்டு தான் இருக்குதா ஐயரே. பொய் சொல்ற மனுஷனா தெரியல. இது பாருங்க ஐயரு, ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு பரிகாரம் இருக்குன்னு சாஸ்திரம் சொல்லுது. அந்த மாதிரி பரிகாரம் ஏதாவது இருக்கான்னு மறுபடியும் பாருங்களேன். நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமே தவிர தலையெழுத்துக்கு தீர்வு கிடைக்காதுமா. தப்பா எது நடந்தாலும் அதை கடவுள்கிட்டே விட்டுருவோம். சரி, நான் வரேம்மா. ஐயோ, நீ வாங்கிக்கலையா ராதா? நான் கவனிக்கலக்கா. பரவாயில்லக்கா, நீங்க உட்காருங்க, நான் இதை தடுக்கிறேன். ராதா, கீர்த்தி. அந்த தா ராதா, உன் கழுத்துல இருக்கிறது என்ன? உன்னோட தாயத்துல என்ன பேசிட்டு இருக்கீங்க? அது இல்ல கீர்த்தி, நீ பார்க்கலன்னு நினைக்கிறேன். அது வம்சி, தாயத்துல எதையாவது வச்சிருப்பாங்க, அதத்தான் நீங்க பாத்துருப்பீங்க வம்சி. அதுவும் ஒரு சின்ன பொண்ணு கழுத்துல எப்படி தாலி கட்டுவாங்க? சரி சரி, நீங்க என்ன சொல்ல வந்தீங்க? அது ஒண்ணும் இல்ல. நீ கன்சீவ் ஆயிருக்கல்ல, நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப்க்கு எல்லாம் பார்ட்டி கொடுக்கலான்னு இன்னும் 1/2 hourல நம்ம கிளம்பணும். நீ சீக்கிரம் ரெடி ஆகு. சரி வம்சி. சரின்னு அப்படியே நின்றுட்டு இருந்தா எப்படி? கிளம்பு. சரி, நீங்க போங்க, நான் வரேன். ம். அதுக்குதான் அந்த தண்டத்தை தூக்கி போடுன்னு சொல்றேன். உங்களுக்கு இதை எப்படி புரிய வைப்பேன்க்கா? இனிமே எதுவும் சொல்லாத. நீ முதல்ல அந்த தாலி தூக்கி எறிற, அவ்வளவுதான். இந்த டென்ஷன்லயும் இந்த பயத்துலயும் என்னால வாழ முடியாது. முதல்ல தூக்கி எறி. கீர்த்தி, என்ன கீர்த்தி, என்னாச்சு? அவளையும் வர சொன்னா அவ வரமாட்டேங்கிறா. அதனாலதான் திட்டிட்டு இருந்தேன். அவளுக்கு தான் வேலை இருக்குன்னு சொன்னால விட்டுரு. ஆமா, நீ இன்னும் ரெடி ஆகலையா? நம்ம ஆபீஸ்க்கு தானே வம்சி, இது போதாதா? ஆல்ரைட், சரி வா. நீங்க போங்க, நான் வந்துடுறேன். சீக்கிரமா வா. இங்க பாரு, இன்னும் ஒரு நிமிஷம் கூட அது உன் கழுத்துல இருக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். இப்ப விட்டுட்டு நான் வெளியே போறேன்னு மட்டும் நினைக்காத. மறுபடியும் வருவேன், இத கழட்டி எறிவேன். That's all.